இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கல்யாணம் பண்றதா முடிவும் பண்ணிட்டாங்க. நான் அவளுக்காக வருவேன்னு என் கண்மணி எனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா சார். ஆனா சார், இந்த விஷயம் அவங்க வீட்டாளங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த ட்ரெயின்லயே என்னை வச்சு கொல்றதுக்காக அவங்க அப்பா ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பிரதர், நீங்க சொல்றதை நம்பவே முடியல. ஏன்னா சக்திவேல் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். அவர் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ வந்துட்டு இருக்கிற ட்ரெயின்ல கூட இந்த கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா வா. யார்கிட்ட எதுவும் பேசாத, வாயை திறக்காத. இங்க பாருங்க பிரதர், பயப்படாதீங்க. நான் உங்க காதலுக்கு எதிரி கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு காளிங்கராயர் ரொம்ப தங்கமான ஒரு மனுஷனாச்சே. தன் பொண்ணோட விருப்பம் தான் தன்னோட விருப்பம்னு நினைக்கக்கூடியவராச்சே. அவர் உங்க காதலை எதிர்க்கிறாருங்கிறத என்னால நம்பவே முடியல பிரதர். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் பிரதர், நான் தெரியாம தான் கேட்குறேன். நீங்க காளிங்கராயரை பார்த்து உங்க காதலை எடுத்து சொல்லி அவர் சம்மதத்தை கேட்டீங்களா? இல்லை அவர் யாரோ என்னவோ நினச்சிக்கிட்டு அவரை பற்றி பயந்து அவரை பார்க்காமலே இருந்துட்டீங்களா? அட சொல்லுங்க பிரதர். சார், அந்த காளிங்கராயர் யாரோ எவரோ இல்லை சார். என்னுடைய சொந்த தாய் மாமா தான் சார். ஆமாம் சார், எங்கள் அம்மாவோட கூட பிறந்த சொந்த அண்ணன் தான் சார் இந்த காளிங்கராயர். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா மச்சான், தினேஷ் என் சொந்த அத்தை மகன் தான். என் தங்கச்சியை கட்டிக்கிற முறை தான். ஆனா அவன் என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா அவன் வாழவே கூடாது. நீ ஏன் அவன் இவ்வளவு கடுப்புல இருக்க? உனக்கு என் குடும்பத்தை பத்தி முழுசா தெரியாது இல்ல? அதான் இப்படி கேக்குறேன். பெத்தவங்களோட சொத்து சோகம் மட்டும் பிள்ளைங்களுக்கு சேர்றதில்ல. அவங்க செய்யக்கூடிய பாவமும் நம்பிக்கை துரோகமும் சேர்ந்துதான் சேரும். இதுக்கு அந்த தினேஷ் மட்டும் விதிவிலக்கு இல்ல. என்ன சொல்ல வர நீ? எங்க அம்மா சாவுக்கு அந்த பையனுடைய குடும்பம் தான் காரணம். என்ன சொல்றீங்க பிரதர்? எங்கள் அத்தையோட சாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.